அடுத்ததாக மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது எந்த மாதிரி மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பக்க இணைப்பு மின் சுற்றுல மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகள் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த R1 வழியாக பார்க்கும்போது அது ஒரு தனி மூடிய சுற்றா இருக்கும். இப்போ இந்த மின்கலன்ல ஆரம்பிச்சு இந்த R1 மின்தடை வழியாக போயிட்டு நம்ம அம்மீட்டர் சாவி கூட கனெக்ட் பண்ணி ஒரு மூடிய சுற்றுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி R2ங்கிறது ஒரு மூடிய சுற்றா இருக்கும், R3ங்கிறது ஒரு மூடிய சுற்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றிற்கும் மேற்பட்ட மூடிய சுற்றுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். நம்ம வீடுகளில் இருக்கிற மின் கம்பிகள் வந்து பக்க இணைப்பில் தான் நம்ம கொடுத்துருப்போம். அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ 3 மின் தடையாக்கிகள் R1, R2, R3 அதை வந்து AB புள்ளிகளுக்கு இடையே பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பிக்சர் வேணா மறுபடியும் பார்த்துருங்க. ஸோ AB அப்படிங்கிற புள்ளிகளுக்கு இடையே பக்க இணைப்பில் R1, R2, R3 அப்படிங்கிற 3 மின்தடையை வந்து நம்ம இணைச்சிருக்கோம். ஒவ்வொரு மின்தடையாக்கிகளுக்கும் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு வந்து இதில் சமமாக இருக்கும். ஏன்னா அந்த 2 புள்ளிகளும் சமம், AB அப்படிங்கிற 2 புள்ளிகளும் சமம். இந்த A மற்றும் B புள்ளிகளுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு வந்து இந்த ஒவ்வொரு R1, R2, R3க்கு நடுவில் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் சமமாக இருக்கும். வோல்ட் மீட்டர் மூலமா இந்த மின்னழுத்த வேறுபாடை அளவிடலாம். ஸோ வோல்ட் மீட்டரையும் நம்ம வந்து பார்த்தோம்னா பக்க இணைப்பில் தான் நம்ம இணைச்சிருப்போம். புள்ளி ஏஐ அடையும் மின்னோட்டம் I வந்து I1, I2, I3 அப்படின்னு பிரிஞ்சு 3 மின்தடைகள் வழியாக R1, R2, R3 வழியாக செல்லும். ஸோ இப்போ இங்கே வர்ற இந்த I வந்து இந்த ஏங்கிற புள்ளியில் வந்தோடனே I1 பிரிஞ்சு R1 வழியாகவும், I2 பிரிஞ்சு R2 வழியாகவும், I3 பிரிஞ்சு R3 வழியாகவும் போகும். எனவே இதில் வந்து மின் அழுத்தம் சமமாக இருக்கும் அந்த 2 புள்ளிகளுக்கு இடையே. ஆனால் அதில் பாயும் மின்னோட்டத்தினுடைய அளவு வேற வேறையா இருக்கும். இப்போ ஓம் விதிப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த I1, I2 மற்றும் I3யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ I வந்து V/R, ஸோ V is equal to IR அப்படிங்கிறது ஓம் விதி. ஸோ I வந்து V/R. ஸோ I1ங்கும் போது அது V/R1, I2னா V/R2, I3ங்கும் போது V/R3. இப்போ மொத்த மின்னோட்டம் I1 plus I2 plus I3 வந்து என்னன்னு பார்த்தோம்னா I. அப்போ இதில் I1, I2, I3க்கு பதில் இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா I is equal to V/R1 plus V/R2 plus V/R3 கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி தொடர் இணைப்பில் பார்த்த மாதிரியே இந்த ஐயோட வேல்யூவையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அந்த தொகுபையின் மின்தடை வந்து I is equal to V/RPன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேரலல் கனெக்ஷன் அதனால Pன்னு எடுத்திருக்கோம், V/RPன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஐக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V/RP is equal to V/R1 plus V/R2 plus V/R3. ஸோ இங்கே V அப்படியே வச்சுட்டு இங்கே V வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா V into 1/R1 plus 1/R2 plus 1/R3 கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கம் V கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/RP is equal to 1/R1, 1/R2 plus 1/R3 கிடைச்சிடும். அப்போ பல மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தனித்தனி மின்தடையாக்கிகளுடைய மின்தடையின் தலைகீழ்களோட கூடுதல் வந்து தொகுபையின் மின்தடையின் தலைகீழுக்கு சமமாக இருக்கும். சம மதிப்புடைய இப்போ R1, R2, R3 எல்லாம் சமம். அப்புறம் அந்த மாதிரி N மின்தடைகளை வந்து பக்க இணைப்பில் இணைச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ 1/RPயோட வேல்யூ என்ன அப்படின்னா R/N, அதாவது N/R அப்படின்னு கிடைக்கும். RP அப்படிங்கும்போது R/N அப்படி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபையின் மின்தடை தனித்தனியான மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். இருக்கிறதுலே கம்மியான மின்தடையை விட குறைவான மதிப்பை கொண்டிருக்கும் பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது தொகுபையின் மின்தடை. தொடர் இணைப்பில் மற்றும் பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள். இப்போ பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது இப்போ 2 பக்க இணைப்பு இருக்கு, இந்த ரெண்டையும் இப்படி தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரிசல்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான 1/RP கண்டுபிடிக்கணும், இதுக்கான 1/RP, அதாவது பக்க இணைப்பில் இருக்கிறது ரெண்டுடைய தொகுபையின் மின்தடை கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 தொகுபையின் மின்தடை வந்து தொடர் இணைப்பில் இருந்தா எப்படி கிடைக்கும் அப்படின்னு வேல்யூ பார்க்கணும். ஸோ 1/RP1 அப்படிங்கிறது 1/R1 plus 1/R2, 1/RP2ங்கும் போது 1/R3 plus 1/R4. இப்போ 1/RP1, 1/RP2 நமக்கு கிடைச்சிரும். R டோட்டல் பார்க்கணும்னா நம்ம இந்த RP1ஐயும் RP2ஐயும் பிளஸ் பண்ணணும். அதே தான் பக்க இணைப்பிலையும். இப்போ இப்படி இருக்கும்போது இந்த தொடரில் இருக்கிறது தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், இந்த தொடரில் இருக்கிற தனியாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ R3 மற்றும் R4 தொடர் இணைப்பில் இணைச்சு தொகுபையின் மின்தடை RS2 கிடைக்கும். இந்த 2 தொடர் சுற்றுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும். அப்போ வேல்யூ வந்து நம்ம R டோட்டல் பார்க்கும்போது 1/RS1 plus 1/RS2ன்னு கிடைக்கும். ஸோ இதில் ஒப்பிடு பார்த்தோம்னா தொகுபையின் மின்தடை வந்து பார்த்தோம்னா தொடர் இணைப்பில் உயர் மின்தடையை விட அதிகமாக இருக்கும், பக்க இணைப்பில் குறைந்த மின்தடையை விட குறைவாக இருக்கும். மின்னோட்டம் தொடர் இணைப்பில்
குறைவாக இருக்கும், தொகுபயன் மின்தடை அதிகமா இருக்கிறதுனால. இதுல குறைவா இருக்கிறதுனால மின்னோட்டம் அதிகமா இருக்கும். பக்க இணைப்புல அதிக மின்னோட்டம் கிடைக்கும். இணைப்பு தடைப்பட்டுச்சுன்னா தொடர் இணைப்புல மின்சாரம் அப்படியே கட் ஆயிடும். தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்ற ஒப்பிடுதல் பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி தொடர் இணைப்பு பக்க இணைப்புல எப்படி இருக்கும், மின்தடை எப்படி இருக்கும், மின்னோட்டம் எப்படி இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அடிப்படையா தொகுப்பயன் மின் தடை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, தொடர் இணைப்புல உயர் மின்தடையை விட அதிகமா இருக்கும், பக்க இணைப்புல இருக்கிறதுலே குறைந்த மின்தடையை விட குறைவா இருக்கும். மின்னோட்டம் பார்த்தோம்னா தொகுப்பயன் மின்தடை அதிகமா இருக்கிறதுனால குறைவான மின்னோட்டம் தான் பாயும் தொடர் இணைப்புல. ஆனா பக்க இணைப்புல மின் தடை குறையாதனால அதிக மின்னோட்டம் பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இணைப்பு தடைப்பட்டது அப்படின்னா மூடிய சுற்றுல ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டா கூட மின்னோட்டம் பாயாது. ஆனா இதுல மூடிய சுற்று திறந்திருந்தாலும் கூட மற்ற மூடிய சுற்றுகள் வழியாக மின்னோட்டம் பாயும்.